அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இந்தியாவில் பல்வேறு விஷயங்கள் மாற உள்ளன. ஒவ்வொரு புதிய மாதமும் பிறக்கும் போதும் பல விஷயங்கள் மாற்றமடையும். அதன்படி இந்த மாதமும் பல விஷயங்கள் மாற உள்ளன. 7 முக்கியமான அறிவிப்புகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, தமிழ் புதல்வன் திட்டம். ஆகஸ்ட் மாதம் முதல் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் 3,28,000 மாணவர்கள் பயன் பெறுவார்கள் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 2வது அறிவிப்பு, ரேஷன் கார்டு. தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. ஆகஸ்ட் மாதம் இந்த அட்டைகள் வழங்கப்படும். புதிதாக 2 லட்சம் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை 2 லட்சம் பேர் விண்ணப்பித்தும் உள்ளனர். மக்களவைத் தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மக்களவைத் தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. நாளை முதல் தினமும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும். 3வது அறிவிப்பு, சிலிண்டரின் விலை. இந்த மாதம் சிலிண்டர் விலை குறைக்கப்படலாம் எனவும் ஏற்கனவே கடந்த மாதம் வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டும் உள்ளது. மேலும் வீடுகளுக்கு இனி கேஸ் சிலிண்டர் வாங்கும் முறையும் மொத்தமாக மாறப்போகிறது. தற்போது உள்ள போல அல்லாமல் புதிய முறைப்படிதான் இனி கேஸ் விற்பனை நடக்கவும் உள்ளது. அதன்படி திரவ பெட்ரோலிய எரிவாயு எல்பிஜி சிலிண்டர்கள் விரைவில் QR கோட் குறியீடுகளுடன் வரும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்த கோடை இனி ஸ்கேன் செய்தால் மட்டுமே சிலிண்டர்கள் வாங்க முடியும் எனவும் சிலிண்டர் திருட்டை தடுக்க இந்த முறை அமல்படுத்தப்பட உள்ளது எனவும் அதேபோல வீட்டு சிலிண்டர்களை கடைகளில் பயன்படுத்துவதை தடுக்கவும் இந்த முறை கொண்டு வரப்பட்டுள்ளது எனவும் QR கோடு காரணமாக வீடுகளுக்கு இனி கேஸ் சிலிண்டர்கள் வாங்கும் முறை மொத்தமாக மாறப்போகிறது எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 4வது அறிவிப்பு, மின் கட்டணம். தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. கடந்த 2011-12ஆம் ஆண்டில் 18,000 கோடியாக இருந்த தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் ஒட்டுமொத்த நிதி இழப்பானது 31/3/2021 வரை சுமார் 1,13,266 கோடியாக உயர்ந்தது. தமிழ்நாட்டில் உள்ள 2.47 கோடி வீடு மற்றும் குடிசை மின் நுகர்வோரில் 1 கோடி நுகர்வோருக்கு மின் கட்டணம் உயர்வு எதுவும் இல்லை எனவும் இந்த மாதம் முதல் புதிய முறை கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 5வது அறிவிப்பு, HDFC வங்கி கிரெடிட் கார்டு விதியில் மாற்றப்படும். மின் கட்டணம், வாடகை உள்ளிட்ட கிரெடிட் கார்டு மூலம் தாமதமாக பணம் செலுத்துதல் மற்றும் பிற பயன்பாட்டு பரிவர்த்தனைக்கான விதிகள் மாற்றப்பட்டன. அந்த விதிகளின்படி கல்லூரி அல்லது பள்ளி இணையதளத்திலிருந்து நேரடியாக பணம் செலுத்துவதற்கு கட்டணம் இல்லை எனவும் இருப்பினும் மொபிக்யூ, CRED போன்ற 3ஆம் தரப்பு செயலிகளை பயன்படுத்தி நீங்கள் பணம் செலுத்தினால் 1% கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் ஒரு பரிவர்த்தனைக்கான வரம்பானது 3000 நிர்ணயம் செய்யப்பட்டது எனவும் அதேபோல 3ஆம் தரப்பு செயலிகள் மூலம் 5000க்கு மேல் பணம் செலுத்தினால் 1% கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும் எனவும் டாடா நியூ இன்ஃபினிட்டி மற்றும் டாடா நியூ பிளஸ் கிரெடிட் கார்டுகள் ஆகஸ்ட் 1 முதல் HDFC வங்கியால் மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டும் உள்ளது. இந்த கார்டு வைத்திருப்பவர்கள் டாடா நியூ UPI ஐடி மூலம் செயல்படும் பரிவர்த்தனைகளுக்கு 1.5% புதிய காயின்களை பெறுவார்கள் என்று அந்த வங்கி தெரிவித்துள்ளது. 6வது அறிவிப்பு, ஒவ்வொரு மாதமும் வங்கிகளின் வேலை நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்கள் குறித்த பட்டியலை ரிசர்வ் வங்கி வெளியிடும். அந்த வகையில்தான் ஆகஸ்ட் மாதத்துக்கான வங்கி விடுமுறை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் மாதத்தில் மொத்தம் 8 நாட்கள் விடுமுறை வருகிறது. இதில் 4 ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 2 சனிக்கிழமைகள் அடங்கும். இதை தவிர ஆகஸ்ட் 15 மற்றும் ஆகஸ்ட் 26 ஆகிய தினங்களும் வங்கிகள் இயங்காது. கடைசியாக 7வது அறிவிப்பு, கூகுள் மேப் விதிகளில் செய்த மாற்றங்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன. இந்தியாவில் நிறுவனம் தனது சேவைக்கான கட்டணத்தை 70% குறைத்துள்ளது. இது தவிர கூகுள் மேப் சேவைக்கு டாலருக்கு பதிலாக இந்திய ரூபாயில் கட்டணம் வசூலிக்கும் என்றும் கூறியுள்ளது. இந்த விதிமுறை மாற்றமானது சாதாரண பயனர்களுக்கு பிரச்சனையாக இருக்காது எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 7 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.